உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் பாவம் நீங்கிட எடுத்தீரை சிலுவையே, என்னே உம் அன்பு. என் பாவம் நீங்கிட எடுத்தீரை சிலுவையே, என்னே உம் அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், அசைவாடும் என்னை ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். ஆமென். ராஜா ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறவரே, ராஜாதி ராஜாவே, ஒரு பெருமூச்சோடு அடி வயிற்றின் ஆழத்திலிருந்து அப்படியே ஆண்டவரை கூப்பிட துவங்குவோமா? ஆண்டவரே, உங்க சமூகமே என் வாழ்க்கையில கிடைத்த மேன்மையான பாக்கியம் என்று உம்முடைய பாதத்தையே நம்பி நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய பாதத்தில் வந்து விழுகிறேன், கல்வாரி பாதத்தில் வந்து விழுகிறேன். ராஜா, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நீர் என்னோடு என்ன வார்த்தைகளை பேசி இடைபட போகிறீர், என்னோடு எப்படி பேச போகிறீர், நீர் என்னோட பேச நீர் ஆயத்தமா இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி வந்த ராஜா, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிற ராஜா, உங்க வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிற ராஜா, உங்க இருதயத்தில் இருக்கிற அன்பை அறிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறப்பா. உம்மிடத்தில் இருக்கிற அன்பின் ஆழம் நீளம் உயரம் அகலம் இன்னது என்பதை புரிந்து கொள்ளும்படியாக நான் திரும்பவும் உம்முடைய மகிமையான கல்வாரி பாதத்தில் வந்திருக்கிறப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக உம்முடைய கல்வாரி எனக்காக எடுத்தீரே. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக அந்த கேடு அடைந்தவராய் எனக்காக நீர் தொங்கினீரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த கல்வாரி பிரசனம் என்னை அசைவாடட்டும்.
கல்வாரி பிரசனம் என்னிலே அசைவாடட்டும், கல்வாரி பிரசனம் என்னிலே அசைவாடட்டும். என்னை ஆட்கொள்ளுங்க ராஜா. கேட்பீங்களா எல்லாரும்? என்னை ஆட்கொள்ளுங்க ராஜா, என்னை மகிமையால் ஆட்கொள்ளுங்கப்பா, உம்முடைய கிருபையினால் என்னில் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். உம்முடைய மகிமையை நான் பார்க்கும்படி, உம்முடைய கரத்தின் வல்லமை நான் பார்க்கும்படி என்னை ஆளுகை செய்ங்க ராஜா. எல்லாரும் யாரெல்லாம் விரும்புகிறீங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய பாதமே எனக்கு பாக்கியம், அவருடைய பாதமே எனக்கு தஞ்சம், அவர் ஒருவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி, என்னை எல்லாம் செய்வாடுமையா, என்னை ஆட்கொள்ளுமையா, உடைய கல்வாரி பாதத்தில் வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் ஒளி என் மீது பிரகாசிக்க பண்ணணுமே, உம்முடைய முகத்தின் ஒளி என் மீது பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. எவர்கள் உம்மை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் அல்லவோ, எவர்கள் உம்மை நோக்கி பார்ப்பார்களோ அவருடைய வாழ்க்கை திரும்பவும் கட்டப்படுமே. எவர்கள் உம்மை நோக்கி பார்ப்பார்களோ அவருடைய வாழ்க்கையில விசாலம் உண்டாகுமே. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆமே, அவர் என்னுடைய நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க இருதயம் ஆண்டவருக்கு நேராக, உங்க இருதயம் கர்த்தாதி கர்த்தருக்கு நேராக, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நேராக, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் எல்லா மனுபுத்திரரையும் முற்று கவனித்துக் கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவுக்கு நேராக ஒரு சத்தம் உயரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சொல்வோம், உங்க கல்வாரி பாதத்துல வந்து நிற்கிறான் ஆண்டவரே. உம்முடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களிலே நான் திரும்பவும் உம்முடைய பாதத்தில் வந்து விழுகிறப்பா. எனக்காக நீர் கெத்சமனே முதல் கொல்கதா மேடு மட்டும் எனக்காக அடிக்கப்பட்டீரையா, எனக்காக நொறுக்கப்பட்டீரப்பா. உம்முடைய கடைசி துளி ரத்தம் மட்டும் எனக்காக சிந்தப்பட்டது. கெத்சமனே முதல் கொல்கதா மேடு மட்டும் சிந்தப்பட்ட ரத்தம் எல்லாம் எனக்காக ஆண்டவரே. நான் செய்த பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களுக்காக, நான் துணிகரமாய் செய்த பாவங்களுக்காக, உம்மை அறிந்தும் நான் மாம்சக்கிரியைகளுக்கு இடம் கொடுத்து உம்மை வேதனைப்படுத்தின பாவங்களுக்காக அந்த பாதத்தில் வந்து நான் விழுகிறாண்டவரே. அந்த கல்வாரி பாதத்தில் எனக்கு இளைப்பாறுதல் உண்டு அல்லவோ. கல்வாரியினால் என்னை மகிமைப்படுத்துகிற கர்த்தர், கல்வாரியினால் என்னை தகுதிப்படுத்துகிற கர்த்தர். அவருடைய கல்வாரி நம்மை தகுதிப்படுத்துகிறது, அவருடைய கல்வாரி உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது, அவருடைய கல்வாரி உன்னை குற்ற நிவாரண ஆமை குற்றமில்லாமல் தேவ சமூகத்தில் நிலைநிறுத்துகிறது. எல்லாரும் அப்படி சத்தத்தை உயர்த்தி, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், நீர் ஒருவரே என் சார்பில் பலியானவர். ஆண்டவரே, என் சார்பில் பலியானவரே, நான் விழ வேண்டிய இடத்தில் எனக்காக நீர் விழுந்தீர் ஆண்டவரே. என்னை வாழ வைக்கும்படியாக நீர் அந்த கேடு அடைந்தவராய் தொங்கினீர். என் கண்ணீரை துடைக்கும்படியாக என் கண்ணீர் எல்லாவற்றும் மீது நீர் பாரமாய் ஏற்றுக்கொண்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையானவரே, உம்முடைய கல்வாரி பாதத்தில் வந்து நிற்கிறாண்டவரே. உம்முடைய கல்வாரிந்து வடிகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்கள் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை இறங்கட்டுமையா, இறங்கட்டுமையா, இறங்கட்டுமையா. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் எங்களுக்கு மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியாக அவர் தமது ரத்தத்தை எல்லாம் உனக்காக
உனக்காக சிந்தி உன்னை ஜெயம் எடுக்க செய்யும்படியா, உனக்கு விரோதமாக நிற்கிற பொல்லாத கிரியைகள் அந்தகாரங்களை அழிக்கும்படியாக அவர் உனக்காக இரத்தம் சிந்தினார். அவர் உனக்காக பாடுகளை ஏற்றார். நீ ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் அத்தனையும் தம் மீது அவர் சுமந்து கொண்டார். அவருடைய கல்வாரி பாதத்திற்குள் வருகிறவனுக்கு சமாதானம் உண்டு. அவருடைய கல்வாரி பாதத்திற்குள் வருகிறவனுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அவருடைய கல்வாரி உன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். எல்லாரும் அப்படியே ஆமே அவருடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். மகிமையானவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Amen amen. Hallelujah hallelujah hallelujah. அவர் நம்முடைய பரிகாரி. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பரிகாரி, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர். எனக்காக கிரியை செய்ய ஒருவர் உண்டானால் அவர் என் தேவன் மாத்திரமே. என் சார்பில் எனக்காக செயல்படுகிறவர், எனக்காக பேசுகிறவர், எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், அவர் எனக்கு நல்ல பரிகாரி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நபர்கள் பரிகாரம் தேடி தேடி எங்கெங்கெல்லாமோ ஓடி அலைகிறாங்க. எந்த நதிக்கெல்லாமோ புனித நதிகளுக்கு சென்று பாவநாசத்திற்கு போனால் பாவம் நீங்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாவத்திற்கு பரிகாரி, நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும் பரிகார பலியாய் நமக்காக அடிக்கப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ பாவமாக இருக்கட்டும், பாவத்தினால் வந்த வியாதியாக இருக்கட்டும், சாபமாக இருக்கட்டும், சத்ருவின் கிரியிலிருந்து நாம் விடுபட வேண்டிய காரியமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் பரிகாரி யாரு? அவர் மட்டுமே. அல்லேலூயா. அவர் ஒருவரே என்னுடைய பரிகாரி. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பரிகாரியாகிய நம்முடைய தேவனை சார்ந்து கொண்டு அவர் நமக்காக கிரியை செய்ய அவர் ஆசையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக இடங்களிலே வேதத்தில் நாம் படிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற காரியம், நாம் அவரையே சார்ந்து கொண்டு அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் நமக்கு தந்திருக்கிற கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியமங்களை கை கொண்டு வரும்போது, எகிப்தியருக்கு, கர்த்தரை அறியாத ஜனம், கர்த்தரை நம்பாத ஜனம், அவர்கள் உபத்திரவங்களுக்குள்ளாய், வியாதிகளுக்குள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். ஆனால் எகிப்தியருக்கு வரப்பண்ணினதான வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு, அவரை சார்ந்து கொள்ளுகிற ஜனம், அவரை நம்புகிற ஜனம், அவரையே உறுதியாய் பற்றி பிடிக்கிற ஜனத்திற்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் இந்த பரிகாரியை சார்ந்து கொண்டு நமக்கு பரிகார பலியான அவருடைய சமூகத்தில் கல்வாரி பாதத்தில் விழுந்து, உங்கள் ரத்தத்தினால் என்னை மூடுங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு பரிகாரி நீங்கள் தான்ப்பா, என் பாவத்திற்கு பரிகாரி நீங்கள் தான் ஆண்டவரே. தலைமுறை சாபங்கள், வியாதிகள்,
கஷ்டங்கள், கடன் என்கிற சாபம், வியாதி என்கிற சாபம், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியாமல் நம்முடைய ஆசீர்வாதங்களை சத்துரு விழுங்கி கொண்டிருக்கிறான். அது ஒரு சாபம். இதெல்லாம் தலைமுறை சாபம். இந்த சாபத்தை முறித்த பரிகாரி நம்முடைய கர்த்தர். எவர்கள் அந்த பரிகாரியாகி தேவனை சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், தலைமுறை சாபங்கள், குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், வியாதி என்கிற சாபம், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் ஆசீர்வாதத்தை விழுங்கி கொண்டிருக்கிற சில மனிதர்கள், சில சத்துருக்களின் மத்தியிலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த சாபங்களை எல்லாம் கர்த்தர் முறித்து மாற்றுகிறார். நாம் எல்லாரும் அவருடைய பாதத்தில், என் வாழ்க்கை நீங்கள் தான் ஆண்டவரே, என் பரிகாரி நீங்கள் தான் ஆண்டவரே, இம்மைக்கும் மறுமைக்கும் போதுமான கர்த்தர் அவர், இம்மையிலும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், அவருடைய நித்திய ராஜ்யத்திற்கு உன்னை கொண்டு சேர்க்கிற நித்திய பரிகாரி அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் தம்மை நம்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தம்மை நம்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த கல்வாரி பாதத்தில் விழுந்து அந்த பரிகாரியுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து, பரிகாரியே உம்முடைய கரங்களில் என்னை தருகிறோம் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். எஸ் ஜீசஸ். எனக்கு நல்ல ஔஷதம் நீர் ஆண்டவரே, எனக்கு நல்ல மருந்து நீர் ஆண்டவரே, எனக்கு நல்ல வைத்தியர் நீர் ஆண்டவரே, எனக்கு பலன் நீரப்பா, எனக்கு சுகம் நீர் ஆண்டவரே, எனக்கு ஆரோக்கியம் நீர் ஆண்டவரே, எனக்கு ஔஷதம் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிளையாத்தின் பிசின் தைலத்தை போல் இருக்கிறவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. காயம் கட்டுகிறவர் அவர். காயப்படுத்தி காயம் கட்டுகிற கர்த்தர் அவர். காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். உன் ரணங்களை ஆற்றுகிறவர். உன் அடிக்காயத்தை கட்டுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிகாரியோடைய கரங்களில் அப்படியே ஒப்பு கொடுத்து, என் பரிகாரியே, என் ரணங்களை ஆற்றுகிறவரே, என் இருதயத்தின் அடிக்காயங்களை கட்டுகிறவரே. ஆமென். இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற சில காயங்கள், வெளியிலே சொல்ல முடியாத, ஆமென், வீட்டிலே புருஷனிடத்தில், மனைவியிடத்தில் வெளியிலே சொல்ல முடியாத சில காயங்கள், யாரிடத்திலும் மனம் திறந்து பேச முடியாத சில அடி காயங்களை அவர் ஆற்றுகிற பரிகாரி, அவர் ஆற்றுகிற பரிகாரி. எஸ் ஜீசஸ். ரிஹமன தலஷேகேரே ரிகமன ஹம்தராதன ரகசியாதனரா. ஆமென். அவருடைய கல்வாரி பாதத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே, இயேசுவே, எனக்காக அடிக்கப்பட்டவரே, உடைய பாதத்தில் வந்து விழுகிறாண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையாயிருங்கப்பா. உம்முடைய கண்களில் எனக்கு ஒரு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்திற்காக உம்முடைய கண்களில் ஒரு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நீங்க மட்டுமே ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் முடிவு நீர் ஆண்டவரே. ஆமென். என் ஜெபத்திற்கு பதிலை தருகிறவர் நீர். என் புலம்பலுக்கு பதிலை தருகிறவர் நீர். என் போராட்டங்களுக்கு முடிவை உண்டு பண்ணுகிறவர் நீர். எனக்கு சகாயம் நீங்க ஆண்டவரே. நான் சார்ந்து கொள்ளுகிற, உறுதியாய் பற்றி பிடிக்கிற கண்மலை நீர் மட்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மகிமையான கர்த்தருடைய சமாதானம், அளவில்லாத தேவ சமாதானம் எங்களை சூழ மூடி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திராண்டவரே. ஒரு பரலோக சமாதானம் எங்கள் இருதயத்தின் நிரப்பி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திராண்டவரே. நீர் பரிகாரியாய் எங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நல்ல பரிகாரி. ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். உன் காரியத்தை தன் மீது போட்டுக்கொள்ளுகிற கர்த்தர் அவர். உன் காரியத்தை தமது மடியிலே போட்டுக்கொண்டு உனக்காக செயல்படுகிறவர், உனக்காக பேசுகிறவர், உனக்காக கிரியை செய்கிறவர், சமீபத்திற்கும் தூரத்திற்கும்
வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறவர். ஆமீன். தூர தேசத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளுக்காக கிரியை செய்கிறவர். ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். நீ கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிப்பாயானால், கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் சார்ந்து கொள்வாயானால், ஆமேன், இன்றைக்கு கர்த்தருடைய புதிய பலம் உனக்கு வெளிப்படும். கர்த்தருடைய புதிய பலம் உனக்கு வெளிப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமே, என் புதிய பலத்தினாலே, என் கரத்தினாலும், என் ஓங்கிய புயத்தினாலும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் பூமியில் இருக்கிற மனிதர்களையும் நான் உருவாக்கினேன், நான் சிருஷ்டித்தேன். என்னுடைய கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. ஆமே, நான் அவைகளை எவனுக்கு கொடுக்க சித்தமாய் இருப்பேனோ, நான் எவனுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறேனோ அவனுக்கு அதை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, வானமும் பூமியும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது, சகலமும் அவருடைய கரத்திற்கு கீழாய் இருக்கிறது. அவரை சார்ந்து கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். அவரை சார்ந்து கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்த புயம் வெளிப்படும். ரிக்கம் தனாதர கடக சம்துராதனரா ரீ ரச்சஸ் கைடக ரகதானோ ரக்கம் தன்கட ரபலக சியாதனரா ரீபல் கபரது ரபலவோ சந்தரபலக சியாதனரா ரீ கமம ரத்தமன ஷெஹலே தெரேபனா ரீ ஹலதியாத்தல் கபரக சியாதனரா. உன் வாழ்க்கையில் அவர் பரிகாரியாய் வெளிப்பட விரும்புகிறார் சகோதரி. இன்றைக்கு அவரை தேடு, அவரை நோக்கி கூப்பிடு, ஒப்புக்கொடு. அவருடைய சமூகத்தில் வெளிப்படுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் உங்க கரம் வெளிப்படணும்னு நான் விரும்புகிறேன்ப்பா. நீர் எனக்கு பரிகாரியா இறங்கி வரணும். நீர் என் காரியமா இறங்கி வரணும். என் ஜபத்திற்கு பதிலை உண்டாக்கும்படிய நீர் எனக்காக வெளிப்படணும். என் கண்ணீரை துடைக்கும்படிய நீர் எனக்காக வேணும் ஆண்டவரே. என் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக நீர் பரிகாரியாய் வெளிப்படுவீராக. உம்முடைய நித்திய ராஜ்யத்திலே எங்களை சேர்க்கும்படியாக உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எங்களுக்காக இறங்கி செயல்படட்டும். Hallelujah, hallelujah. Rika baba lauda baradi sheke ma samtara dinaraga siyadanara ribal bauda raptana ragattan gadaramano rika balabau shabaladu radala hadagashe rika lauda rama laudar kamanaga siyadanar hamdara balaba rihaptala ribalau darkamanaga shandara rihele. Amen. இருளின் கிரியைகள் உடைக்கப்படுகிறது. அவர் எழுந்தருளும் போது எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிகிறது. நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன் நடுவிலே எழுந்தருளுகிறார் சகோதரா. ஆமே, நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன் நடுவிலே எழுந்தருளுகிறார் சகோதரி. ஆமே ஆமே, கர்த்தருடைய கரம் உனக்காக வெளிப்படுகிறது. ரீ லவுடாமானா ஷேகேரே தேலா ரீ பல் கபரதுராபனா. ஆமென். அவர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அவர் எழுந்தருளும் போது ஆமென், தேவனை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது, கர்த்தருடையது. ஆமென். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள், நானே தேவன் என்பதை அறிந்து கொள். ஆமே, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹalleluya, hallelujah, hallelujah. ஓ, அவர் நல்ல பரிகாரி, அவர் உனக்கு பரிகாரி. ரிகபா லௌதாமா ஷேகரே ரிகபல ஹம்தத் கடரமனோ ரி ரச்சஸ் கைடக ரகதானோ ரக்கபரபல துரபாஷ. கல்வாரியே, என் பரிகாரியே, உம்முடைய கரங்களில் என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வீடு, நீர் எனக்கு தந்த எல்லா ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பரிகாரியுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆளுகை இன்றைக்கு உண்டாகட்டும். கல்வாரி ஆளுகை ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும் ஐயா. சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை, உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்த கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை எங்கள் குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. எங்கள் குடும்ப
குடும்பங்களில் ஊற்றப்படுவதாக, எங்கள் குடும்பங்களில் ஊற்றப்படுவதாக, சபையிலே ஊற்றப்படுவதாக, ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஊற்றப்படுவதாக. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுகிறவர்களுக்கும் என்னை தேடாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற கர்த்தர். எகிப்தின் குடும்பத்திற்கும் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக கர்த்தருடைய இரத்தம் ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் அடையாளமாய் தெளிக்கப்பட்டது போல இன்றைக்கு கர்த்தருடைய இரத்தம் உன் பிள்ளைகள் மேல தெளிக்கப்படுகிறது, உன் வீட்டின் மேல தெளிக்கப்படுகிறது, உன் மேல தெளிக்கப்படுகிறது. கர்த்தருடைய இரத்தத்தினால் எவன் தன்னை கழுவ ஒப்பு கொடுக்கிறானோ, தேவனுடைய இரத்தத்திற்குள்ளாய் தன்னை பரிசுத்தப்படுத்த எவன் ஒப்பு கொடுக்கிறானோ, கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தவான் என்று அவன் பெயர்களை எழுது, பரிசுத்தவான் என்று அவன் பெயரை எழுது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் பரிகார பலியாக்கப்பட்ட நம்முடைய கர்த்தருடைய இரத்தம், அந்த பரிகாரியுடைய இரத்தம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பலமாய் வந்து அமருகிறபடியா ஸ்தோத்திரம். ரீபாபாலதுரப ஷரதரபனதா ரீகமன ருப்தலதரபலக சந்தரபலபா ரீ ரப்சஸ் கைடக ரகதன ரப்தன ரகசியாரபரபலபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய இரத்தம் ஊற்றப்படுகிறது சகோதரி. ஆமென். கர்த்தருடைய இரத்தம் குடும்பத்தில் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய இரத்தம் வீட்டை சுற்றிலும் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய இரத்தம் உன்னை காக்கும்படியாக முத்திரையாக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்காக வெளிப்படுவேன், உன்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பதாக உனக்காக வெளிப்படுவேன். கர்த்தருடைய இரத்தம் எல்லா வாதைகளையும் சங்காரம் பண்ணி போடும், எல்லா வாதைகளின் கிரியைகளும் அழிக்கப்படும், எல்லா பிசாசின் வல்லமைகளும் ஒன்றுமில்லாமல் உடைக்கப்படும். இப்பொழுது விசுவாசிக்கிறவன் மேல வந்து அமருகிறது. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்கிறார். ஆமென். ஆவியின் கண்களை திறந்து பாரு. கர்த்தர் உனக்காக வெளிப்பட்டிருக்கிறதை பார். அவருடைய கரம் உனக்காக வெளிப்பட்டிருக்கிறதை பார். எஸ் ஜீசஸ். மாம்ச கண்கள் அல்ல, ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும். ஆவிக்குரிய யுத்தம் நடைபெறுகிறது. நீ ஆவியிலே தேவனை ஆராதி. தேவ ஜனமே, உன் ஆராதனை ஆவியிலே இருக்கட்டும். உன் ஜெபம் ஆவிக்குரிய போராயுதமா இருக்கட்டும். உன்னுடைய விண்ணப்பங்கள் ஆவிக்குரியதா இருக்கட்டும். எஸ் ஜீசஸ். அவர் ஆவியினாலே சகலவற்றையும் செய்து முடிக்கிறார். அவருடைய ஆவிக்கு முன்பதாக, கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பதாக எவன் நிற்க முடியும்? ஆமென். ஆராய முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உனக்காக செய்கிறார். Rika Baba Ladara Manashe Rika Baba Lauda Mana Hapsandara Dinara Balagasiadanara Ribalabo Shamtara Bala Hapsandara Bala Baudamdara Dinadara Balabo Shabaladara Balaba. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. Rika Baba Balauda Barada Shekema Samtaradina Hamtar Baudam Darabalaba Rikabal Baudam Baradaraba Shabaladaraba Diram that Kamanaham Sandaradina Rabalagadarabalaba Riva Lauda Baradaraba Shabaladaramana that Kamanaham Darabalabaraba Ribal Bauda Baradarabalaba Shabaladaraba. Yes, Jesus, yes, Jesus, yes, Jesus, yes, Jesus. அன்பே அன்பே, எங்களுக்காக கிரியை செய்கிற அன்பே, அசைவாடி கொண்டிருக்கிறவரே, அசைவாடி கொண்டிருக்கிறவரே, அசைவாடி கொண்டிருக்கிறவரே. ரீபா லௌடா பரதரபல ஷபரதனரா ரிக்கபரபல பௌத்யாவரஹம் தரபல சம்துராதனரா. Hallelujah. 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 Hallelujah.
அவர் நமக்கு பரிகாரி. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இனி நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பரிகாரம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவர் நமக்காக பரிகார பலியாக்கப்பட்டிருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் யாரோ, இயேசுவை உறுதியாய் சார்ந்து கொள்ளுகிறவர்கள் யாரோ, அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, ஆமென், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பார்க்கிறார், நாம் அந்த பரிகாரியை சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தில், நம்முடைய உபத்திரவத்தின் நேரத்தில் நம்ம வேற யாரையாவது நம்புகிறோமா? வேற யாரையாவது சார்ந்து கொள்ளுகிறோமா? பாருங்க, வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நம்ம அதை தியானித்து நம்ம அடுத்ததாக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அந்த வார்த்தையை சத்தமாக படிக்கலாம், கடைசி பகுதி. அவன் தன் வியாதிகளிலும் அல்லேலூயா. பாருங்க, அவன் வியாதிகளில் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினா. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவனுடைய உபத்திரவமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், அவனுடைய யுத்த சமயங்களில் அவன் தேவனை தேடுவானா, என்னை நம்புவானா அப்படின்னு பார்த்தா அந்த ஆசா ஆண்டவரை நம்பலை. அவன் சீரிய இராணுவத்தை நம்பினான். அவனுக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை ஜெயிக்கும்படி அவன் தேவனை சார்ந்து கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் அவனுடைய சத்துருக்களை அவன் கையின் கீழே அவர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் இப்போ அவன் பரிகாரியாக இருக்கிற தேவனை சார்ந்து கொள்ளாமல் மனிதர்களை, எப்படி இந்த வியாதிக்கு இது வியாதி எப்படி சரி பண்ணலாம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், என்ன மருந்து எடுக்கலாம், எந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு மருத்துவர்களை, மனிதர்களை தேட ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அதை அப்படி உற்று கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அதனால் அவனை அப்படியே ஒதுக்கிட்டார், அவனை ஆசீர்வதிக்கலை. ஆனால் அதே இடத்துல நம்ம வாசிக்கிறோம், 2 நாளாகமும் 16வது அதிகாரம் இந்த 12வது வசனத்திலே அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தில் அவன் தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்திலே மரித்தே போயிட்டான். ஆண்டவர் விரும்புகிறது நாம் அவரை சார்ந்து கொள்ளணும். நான் உனக்கு பரிகாரியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பலகீனமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், யுத்தமாக இருக்கட்டும், உனக்கு என்ன காரியமாக இருக்கட்டும், நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அனனியா என்கிற தீர்க்கதரிசியை 7வது வசனத்திலே அனனியா என்கிற ஞான திருஷ்டிக்காரனை கர்த்தர் எழுப்பி அவனிடத்தில் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து இந்த ஆசாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீர் உம்முடைய தேவனாகி கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. இதுக்கு முன்னாடி அடுத்த வசனம் படிங்க. மிகவும் ஏராளமான ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரு, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போது எத்தியோப்பியரும் லூபியரும் ஆகிய மகா சேனையை கர்த்தரும் கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் நீ இப்போ
கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மனுஷர்களை சார்ந்து கொண்டாய். அதனாலே உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அந்த சீரிய இராணுவம் தப்பி போயிற்று. ஏன் தப்பி போயிற்று அப்படின்னா, இவன் அவனுடைய தேவாலயத்தில் இருந்த பொண்ணு வெள்ளி வெகுமானங்களை சீரிய ராஜாவுக்கு கொடுத்து, நான் உனக்கு அடிமை, தயவுசெய்து என்கிட்ட நீ யுத்தத்துக்கு வர வேண்டான்னு அப்படி சமரசமாயிட்டான். ஆனால் அவன் தேவனை சார்ந்திருந்தான் அப்படின்னா இந்த சீரிய இராணுவத்தை துரத்தி, இந்த சீரிய இராணுவத்தை அழித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் கொள்ளையிட்டிருப்பான். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்குறாரு. நீ என்னை சார்ந்திருக்கும்போது நான் சத்துருக்களை கரத்தில் ஒப்பு கொடுத்தேன் இல்லை, ஆனால் நீ இப்போ என்ன சார்ந்து இருக்காம மனுஷங்களை நீ சார்ந்து கொண்டு இருக்கிற, பெரிய இராணுவத்தை நீ சார்ந்து கொண்டு இருக்கிற. அதனால் பாரு, உன் கையில் வர வேண்டிய ஜெயம், நீ ஜெயம் எடுக்க வேண்டிய இடத்துல அவன் ஜெயம் எடுத்து அவனுக்கு நீ அடிமையாக்கப்பட்டுட்டேன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அடுத்த ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, தம்மை பற்றி 9வது வசனத்திலே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆதலால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். இன்னைக்கு நாம் அந்த பரிகாரியை சார்ந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஒருவேளை நான் அப்படி நம்பியிருப்பேன், ஆண்டவரே, நிறைய இடத்திற்கு நான் போயிருப்பேன், மனுஷங்களை நம்பியிருப்பேன், ஹாஸ்பிட்டலை நம்பியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு மனுஷங்களை எல்லாம் ஆண்டவரே உண்மை நான் நம்புகிறேன்ப்பா, உண்மை மாத்திரம் நான் சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே, உண்மை மாத்திரம் உறுதியை பற்றி பிடிக்கிறான். உங்கள் இருதயத்தில் ஏதாவது பிளானிங் வச்சுருந்தீங்கன்னா, ஏதாவது திட்டங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இதை இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஏதாவது உங்கள் மனுஷிக ரீதியாகவே நீங்கள் திட்டங்களை வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, இதெல்லாம் நீங்கள் செய்யணும் ஆண்டவரே, இந்த காரியத்திலெல்லாம் உங்கள் சித்தம் வெளிப்படணும், ஆண்டவருடைய விருப்பம் எல்லாமே உனக்கு ஜெயத்தை தரணுங்கிறதுக்காக தான் நம்ம அவரை சார்ந்து கொள்ளாமல் சில மனிதர்களை, சில சூழ்நிலைகளை, சில செல்வங்கள், சில பணங்களை சார்ந்து கொள்ளும்போது அந்த இடத்துல அவைகளுக்கு நாம் அடிமையாக்கப்படுகிறோம், அந்த காரியங்களுக்கு நாம் அடிமையாக்கப்படுகிறோம். நீ கர்த்தரை சார்ந்து கொள்வாயானால் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்படியே பரிகாரியே, எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிற வல்லமை உள்ள பரிகாரியே, ஆமென், ரிகாபா ஷஹதலரா, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறதே ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி எங்கள் மீது நீர் நோக்கமாய் இருக்கிறீர். உம்மை சார்ந்து கொள்ளுகிறப்பா, உம்மை மட்டும் நான் பற்றி பிடிக்கிற ஆண்டவரே, உம்மை மட்டும் நான் உறுதியாய் சார்ந்து கொள்ளுகிறப்பா. எழுந்தருளும் எழுந்தருளும் எழுந்தருளும். ரிகா பாபா லவுடாபாஷே ரிகமன ஹம்தராதலர வரகசியா ரீபல பல வரவோ சந்தராதனரா ரிகபலவுடமன தரலாஷே. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 hallelujah, hallelujah. பாருங்க, இந்த ஆசாவுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். இந்த ஆசா ராஜாவுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் தான் யோசபாத். 17வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 17வது வசனம் 3வது வசனத்தில், 17வது அதிகாரம் 3வது வசனம், பாகால்களை தேடாமல் இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் தேவனுடைய கற்பனைகளின்படியே நடந்து கொண்டான். அதனால அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்க. ஆகையால் கர்த்தர் அவன் கையில்
ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவன் ஒருவன் அவன் அப்பாவுடைய வழியில் நடக்கலை. என் அப்பா வாழ்ந்தது போல் நான் வாழ விரும்பலை. என் அப்பா பாகால்களை தேடி, மனுஷங்களை தேடி, மனுஷனாக இருக்கிற பரிகாரிகளை தேடி ஓடுனான். என் அப்பா வழியில் நான் நடக்க விரும்பலை. என் தாவீது, என்னுடைய பிதாக்களுடைய தெய்வமாக இருக்கிற தாவீது எப்படி தேவனை தொழுது கொண்டானோ அதே போல, தாவீதை போல இவனும் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்ததினாலே, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்ததினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யோசபாத் ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிற்று. ரகசியம் பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னு? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், ஐஸ்வர்யம் கனம் பெருகணும் அப்படின்னா மனுஷனை அல்ல, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளணுமாமே. பரிகாரியாக இருக்கிற அவரை மாத்திரம் உறுதியாக பற்றி பிடிக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அதை நம்ம வாசித்தோம். அவருடைய வல்லமை அவர் விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் அப்படி உலாவிட்டே இருக்குதான். அவரை நம்பாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய முடியாது. சந்தேகப்படுகிறவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. எதை தேவனை முதன்மையாக கொண்டு, தேவனை முதலாவது சார்ந்து கொண்டு, எனக்கு வியாதியா, எனக்கு மருத்துவர் நீங்க முதல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவையா, என் தேவையை பூர்த்தி செய்கிறவர் நீங்க ஆண்டவரே, ஏன் காரியமாய் செயல்படுகிறவர் நீர் ஆண்டவரேன்னு எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் தேவனை முதன்மையாக நிறுத்துவானோ அவன் வாழ்க்கையில கர்த்தர் பரிகாரியாய் வெளிப்படுகிறார், பரிகாரியாய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோசபாத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 6வது வசனத்திலே, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டு அகற்றினான். இப்படி கர்த்தர் அவனை வர வர ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 10வது வசனத்தில் பாருங்க, யூதாவை சுற்றி இருந்த தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. இவனை சுற்றி அவ்வளோ எதிரி இருக்காங்க. நம்ம சாதாரண மனுஷன், நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் அப்படின்னா, ஒரு ராஜா ஒரு யூதா நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அரசாண்டு கொண்டிருந்த அவனுக்கு யுத்தம் வராமல் இருந்திருக்குமா? அவன் உயிருக்கு கேரண்டியே இல்லை. எப்பவும் யுத்தம். சீரிய இராணுவம், இந்த எத்தியோப்பியாவை சுற்றி அவனுக்கு விரோதமாக படைகள் சூழ்ந்து நின்று கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கரம் எதிரிகளின் மேலே பயங்கரமாக இருந்ததினால, இவனுடைய எதிரிகளின் மேலே கர்த்தருடைய கரம் பாரமாக இருந்ததினால ஒருவனும் யோசபாத்திற்கு விரோதமாய் போர் செய்ய வரவே இல்லை. இவன் ஜாலியாக இருக்கிறான், இளைப்பாறுதலோடு இருக்கிறான். ஏன்? எதனால? பரிகாரியாகி தன்னுடைய தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ எல்லாரும் கொஞ்சம் அப்படி பைபிளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் யோசபாத்தை போல உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே அப்படி பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் அப்படியே இந்த வசனங்களின் மூலமாக சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனம் தம்மை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆசா தேவனை விட்டு வழி விலகினான் என்பதை கர்த்தர் கண்டவுடனே ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி போய் அவன்கிட்ட போய் சொல்லு, மனுஷனை சார்ந்து கொள்ளாத, சுற்றி இருக்கிற பண பலன் படைத்தவர்களை நம்பாத, உயர்ந்த அதிகாரிகளை நம்பி இருக்காத, நல்ல படித்த மருத்துவர்களை நம்பி இருக்காத, சீரிய இராணுவத்தை நீ நம்பி இருக்காத, கர்த்தரை நீ சார்ந்து கொள்வாயானால் எல்லாவற்றையும் கர்த்தர் உன் கால்களுக்கு கீழாக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை நம்பணும் சகோதரி, நீ இன்னும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். ஆமீன். அவர் உனக்கு பரிகாரி,
அவர் உன் சாபங்களை முறிக்கிற பரிகாரி, உன் வியாதிகளை மாற்றுகிற பரிகாரி, உன் துக்கங்களை மாற்றி உன்னை சந்தோஷத்தினால் இடைகட்டுகிற பரிகாரி, உன் தலைமுறை பாவங்களை முறிக்கிற பரிகாரி, தலைமுறையாய் குடும்பத்தை பாராக்குகிற சாபங்களை முறிக்கிற பரிகாரி. சாபத்தின் கட்டு இன்றைக்கு பரிகாரியாலே முறிக்கப்படும். ஆமேன். அவருடைய இரத்தத்தினாலே சாப கட்டு முறைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகா பாபா லவுடா பாரா ரமா ஷாகா பாபா ரத்தல ரகஸ் தீரபன ஹம்தரபலபோ சந்துராதனரா ரிகபல் கப்தர ரகசியா ரீபா லவுடா ராமா ராதா ராபா லக்க ராபா லத ராமா ரிகபரபலபோ ஷபலதரபரபலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Amen, 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 amen. ஆத்துமாவிலே ஜீவனை கொடுக்கிற பரிகாரி, ஆத்துமாவிலே ஜீவனை கொடுக்கிற பரிகாரி. சோர்ந்து போன ஆத்துமாவை பலப்படுத்தி நித்திய ராஜ்யத்திற்காக தகுதிப்படுத்துகிற பரிகாரி. ஹல்லேலூயா. பரலோகத்தின் நன்மைகளினாலே நிரப்புகிறவர், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிறவர். அவருடைய இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு அதை செய்யும். அவருடைய இரத்தம் உனக்காக வாதாடும், அவருடைய இரத்தம் உனக்காக பரிந்து பேசும், அவருடைய நீதி உனக்காக வெளிப்படும், அவருடைய நியாய தீர்ப்புகள் உனக்காக வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகா பாபால அப்படியே ஜெபிங்க, ஜெபிங்க. இணைந்து இணைந்து கர்த்தர் அப்படியே துதிக்க துவங்குங்க. அவர் வார்த்தையினால் சொன்னவைகளை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். எப்படி ஆகிலும் தம்முடைய ஜனம் தம்மை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தீர்க்கதரிசிகளை எழுப்பி பேசுகிறவர், ஞான திருஷ்டிக்காரர்களை எழுப்பி பேசுகிறவர், மறைமுகமாய் இருக்கிற வார்த்தைகளை உன்னோடு கூட வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கிற கர்த்தர். அவருடைய வசனங்களை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள். இன்றைக்கு உன் வாழ்க்கை திரும்பவும் கட்டப்படும், உன் வாழ்க்கை திரும்பவும் கட்டப்படும். அவருடைய வசனத்தினாலே நீ ஜெனிப்பிக்கப்படுகிறாய். ரிகபாபா லௌடாபர துரபா ஷபலதரபா ரிகம் தனாதரகடகஷே ரச்சஸ் கைடக ரகதானோ ரச்சம் தன்கமன ஹப்சந்தரோ ரீபல் பௌடா ரெப்தனகடகம் தரபலபோஷே. ஆமென், 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 ஆமென். லீபா லௌடா ரக ரத லஷே. உன் சத்துருக்களின் மேல தமது கரத்தை பாரமாய் வைக்கிறவர். ஓ ரிகபபலதரபா. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்யாதிருப்பார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பாதிருப்பார்கள். அல்லேலூயா. பரிகாரி, அவர் உனக்கு பரிகாரி. உன் யுத்தத்தில் அவர் உனக்கு பரிகாரி, உன் போராட்டங்களில் அவர் பரிகாரி, உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே உனக்கு பரிகாரியாய் வெளிப்படுகிறவர். ரீபாபாபா ஷபாபாபா ரதலரபலா தீரிமை சந்தரபலகம் தரபலபலபலபலபா ரீபாபாபாபாபாபாபா ஷபாபாபாபாபா. எஸ் 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 எஸ். ஆமென், ஆமென், ஆமென். அசைவாடுவீராக. ஆவியானவரே பலமாய் 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 வார்த்தைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். வார்த்தையை நம்பி பற்றி பிடித்து ஜெபிக்கிறவர்கள் மேல ஆவியானுடைய பலத்த மகிமை வெளிப்படுவதாக. கரத்தின் வல்லமை விளங்க பண்ணும்படி உடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். குடும்பங்களிலே சிறை பிடித்து வைத்திருக்கிற சத்ருவின் மேல உங்க கரம் வெளிப்படட்டாண்டவரே. ஆமே. மாமிச புயம் அல்ல. உன்னையே நீ நம்ப வேண்டாம் சகோதரி. கர்த்தரை சார்ந்து கொள், கர்த்தரை சார்ந்து கொள். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது. இந்த ஜெயம் உனக்குரியது. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உனக்குரியது. நீ கிரகிக்க கூடாத காரியத்தை உனக்கு செய்கிற கர்த்தர், உன் சார்பில் உனக்காக செயலாற்றுகிறவர். ஆமே. கர்த்தருடைய காரியங்களில் உன் இருதயம் உற்சாகம் கொள்ளட்டும். தேவனை நம்பி இருக்கிறதில் உன் இருதயம் உற்சாகம் கொள்ளட்டும். கர்த்தருக்காக செயல்படுகிறதில் உன் இருதயம் உற்சாகம் கொள்ளட்டும். அல்லேலூயா. யோசபாத்தோட கர்த்தர் இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு
வாக்கு கொடுக்கிறார். உன் சத்துருக்களின் மேல என் கரத்தை நான் பாரமாய் வைப்பேன். உன் ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருக்கிற சில மனிதர்கள் மேல என் கரத்தை பாரமாய் வைப்பேன். உனக்கு தர வேண்டிய நன்மைகளை அவன் தந்து விடுவான். உனக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அவைகள் திறக்கப்படுகிறது. சத்துரு இனி ஆசீர்வாதத்தை வஞ்சித்து வைப்பது இல்லை. நீ கர்த்தரை உறுதியாய் சார்ந்து கொள்ளும் போது தேவனுடைய வல்லமை உள்ள கரம் உனக்காக வெளிப்படுகிறது. பரிகாரி பரிகாரி ஆமே, பரிகாரியுடைய வல்லமை. பரிகாரி எஸ் ஜீசஸ் ரிகபாபா லௌடாமா ரத்தல ரகசியா தீரம் தனகடக சந்துராதனர ரீபல் பௌடா ரத்தன் கமரகசியாதனரோ ரீ கபலபலதரபலபஷ ரீ ஹம்தல் பௌடா ரெக்கவரபலபஷ ரீ கபலபலதுரபலபலபௌதரபலபலபலபஷபலதரபா ரீ கமரபலதுரபலபலபலபஷபலதரபலபலபா ரீ ரபதல் கே ரக்கமனா ரக்கமனா ரத்தே ரே ரே ஜே தே லே ரமனஸ்யாதலரபரபரபலபா ரீ ரச்சஸ் கைடகரகதன ரப்தலரபரபலதுரபலபா ரீ கமனோ ரக்கபரபலவ ஷபலதுரா ரீ ரத்தமனஹஸ்யாதனரா ரீ கப்தலவ ஷபலதிரபலபரபலவா ரீ கமனோ ரக்கபரபலவ ஷ்யாரபரபலபலவா. எஸ் 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 ஆமென் 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 ஆமென். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை வாழ்க்கையில செய்கிறார் மகளே. ஆமென் ஆமென். தேவ ஜனமே, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை உனக்காக செய்கிறார். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் அதை செய்யும். தேவ ஆவியாருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக மலை போல நிற்கிறவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் உருகி போகும். அவருடைய பிரசன்னம் உனக்காக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ இதோ கர்த்தருடைய முகத்தின் ஒளி உன் மேல பிரசன்னம் ஆகிறது. அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நீ பிரகாசிக்கப்படுகிறாய். இருளின் கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். ரீபா லௌடாபா ரக்கபரபலப ஷபரதரபலபா ரிக்கபரபல துரபலப சந்தரபலபா. உன்னை பகைக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய இருள் விழுகிறது. உன்னை அழிக்க வேண்டும் என்று தேடுகிறவர்கள் மேல தேவனுடைய பயங்கரங்கள் வெளிப்படுகிறது. ஆமென். உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சில எதிர் ஜபங்கள், யாகங்கள், மந்திரங்கள் மேல கர்த்தருடைய பயங்கரங்கள் வெளிப்படுகிறது. ரீபலபலப ஷபரதரபலபா ரிகபலாதிநாதம ரகசியே ரீ ரச்சஸ் கைடக ரகதானோ. ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி நல்ல உரத்த சத்தத்தோடு எஸ் ஜீசஸ் விடாத விடாத கர்த்தருடைய கரம் உனக்காக வெளிப்படுகிறது. ஆமென் ஆமென். நீ சோர்ந்து போகாம ஜெபத்துல மட்டும் சோர்ந்து போகாத சகோதரி, ஜெபத்தை மட்டும் விடாத. அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை மாத்திரம் குறைந்து போக கூடாது. Hallelujah, 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 hallelujah. Rikabarabala durabalava shabaradharaba. Hallelujah, 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 hallelujah. Ribalabara durabalabarabalaba. Rikabarabalabaraba shabaladharabalaba. Rikanta ramana hapsandara dinaramana hapsandaradana. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Rilaudamana darabana ரிக்கபரபலபரபலப ஷபலதரபரபலபரபலப ரிக்கபரபலபரபலப சந்துராதனரபல ரிக்கம் தரமனதரமன ரிக்கபரபரபலப சந்தரபலபலப. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Amen, 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 amen. Thank you Jesus, thank you Lord, 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 thank you Jesus, thank you Lord. Amen. Oh, hallelujah, 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 hallelujah. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை அவர். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க,
இந்த பரிகாரியாக இருக்கிற நம்முடைய தேவனை நாம் சார்ந்து கொள்ளும்போது, பரிகாரி அப்படின்னா மருத்துவர் என்று அர்த்தம். மருத்துவர், வைத்தியர், அப்படி அவர் பரிகாரியை நம்முடைய வாழ்க்கையில் அதாவது வியாதிகளில் மாத்திரமல்ல அவர் பரிகாரி, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் பரிகாரி அவர். ஆமென், அல்லேலூயா. எல்லா காரியத்திற்கும் தீர்வு சிலுவையில் உண்டுங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. ஒரு பதிலை பார்க்கணுமா, ஒரு முடிவை பார்க்கணுமா, ஒரு மாற்றத்தை பார்க்கணுமா, பரிகாரியாக இருக்கிற அவருடைய சிலுவை பாதத்தில் வந்து விழுந்துடணும். ஏன்னா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இடம் கர்த்தருடைய சிலுவை. என்னை ஆசீர்வதிக்கும்படி என் காரியமாக எல்லாவற்றிற்கும் எல்லாவுமா இருக்கிறவர் என் தேவன் மட்டும். ஆமென். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணினதே அவருடைய கல்வாரி தான். என்னை நியாயப்படி பார்க்கும்போது நான் எந்த ஆசீர்வாதத்தையும் பெறக்குரிய தகுதியோ, ஒரு குடும்பமாக இருக்கட்டும், எந்த தகுதியுமே என் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. நம்மை தகுதிப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றினது கர்த்தருடைய சிலுவை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் சார்ந்து கொள்ளும்போது, எந்த இடத்துல அவரை அதிகமாக நம்பி அதிகமாக ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்படும். அவருடைய பிரசன்னம் இறங்கி செயல்படுகிற இடத்திலே சத்துரு கிரியை செய்ய முடியாது. அவருடைய கரம் கிரியை செய்ய வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாகும் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாமா? நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் கடைசி வசனத்தில் ஆண்டவர் கேட்குறாரு, உன் நொறுங்குதலுக்கு பரிகாரம் இல்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்பதாக நிறைய நொறுக்கப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கும், உடைக்கப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கும். நம்முடைய குடும்பங்களில் என்னென்னவோலாமோ காரியங்கள் சம்பவித்திருக்கும். ஆண்டவர் கேட்குறாரு, நீ அநேக இடத்துல நொறுங்கி போனாய் அல்லவா, நீ உடைக்கப்பட்டாய் அல்லவா, இந்த உடைக்கப்பட்ட காரியத்திலும் நீ நொறுக்கப்பட்ட அந்த சூழ்நிலைகளுக்கு உனக்கு பரிகாரம் எங்க? அந்த காரியத்திலும் நான் பரிகாரியாய் வெளிப்பட விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ எந்த காரியத்திலெல்லாம் வாழ்க்கையில் உடைக்கப்பட்டாய், அந்த உடைக்கப்பட்ட காரியத்தில் நான் பரிகாரியாய் வெளிப்பட விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அதே வசனத்தில் உன் காயம் கொடியது. நீ எந்த இடத்துலலாம் காயப்பட்ட, எந்த இடத்துலலாம் தலை குனிந்து நின்ற, எந்த இடத்துலலாம் இழந்து போயிட்டேனே, ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேனேன்னு நின்ற, அந்த இழந்து போன இடங்களில், காயப்பட்ட இடங்களில், அந்த காரியங்களிலும் உனக்காக நான் பரிகாரியாய் வெளிப்பட விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையை, நீ கடந்து வந்த பாதையை சில மனுஷங்க கேட்கும்போது அவங்களுக்கு ஒருவேளை அது நகைப்பாக இருக்கலாம், அவங்களுக்கு அது ஒரு இகழிப்பாக இருக்கலாம். இப்படி ஆயிட்டாலே, இப்படி போயிட்டாலே, இப்படி முடிஞ்சுதே. சில மனுஷனுடைய கண்களில் அந்த காரியம் அற்பமாக தெரியலாம். இப்படி உடைக்கப்பட்டுட்டே, இப்படி காயப்பட்டுட்டே, சில குடும்பங்களில் இருக்கிற ரணங்கள், சில காயங்களெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காரியத்திற்கு பரிகாரியாய் நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, காயப்பட்ட வாழ்க்கைக்கு நான் பரிகாரியாய் வெளிப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் வீடுகளில் போய் கண்டிப்பாக அந்த 1வது அதிகாரத்திலிருந்தே படிக்கணும். நான் இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை படித்து அங்கேருந்து அப்படி நான் ஜெபத்தோடு படித்து கொண்டே இருக்கும்போது இங்கேருந்து நிறைய பேருடைய சத்தத்தை நான் கேட்குறேன். ஒவ்வொருத்தர் பாரத்தை சொல்லிட்டே, நீங்கள் இங்கே சொல்ல இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா? அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 2வது வசனத்திலிருந்து, நம்ம முதல் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து படிக்கலாம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும்
நீதியை சரி கட்டுகிறவருமாய் இருக்கிறவர். அவர் எப்படி? எரிச்சல் உள்ளவர், நீதியை சரி கட்டுகிறவர். அவர் நீதியை சரி கட்டுகிறவர். உக்கிரக கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறார். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழற்காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்று உப்புகாத குடும்பம் ஏதாவது உண்டாங்க? காற்று உப்புகாத வீடு எங்கேயாவது உண்டா? காற்று போகாத இடம் உண்டா? கர்த்தருடைய வழி காற்றில் இருக்கிறதா? அவருடைய வழி எங்கே இருக்கிறது? சுழற்காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. நாம் காணக்கூடாதவராய் இருக்கிறவர், அதரிசனமான கர்த்தர். நாம் காணக்கூடாத, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நமக்காக செய்கிற தெய்வம் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது வசனத்தை படிங்க. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக பர்வதங்கள் கரைந்து போகும், மலைகள் கரைந்து போகும். இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது, பரிகாரியாய் வெளிப்படும் போது, எந்த சத்துரு நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டு நமக்கு விரோதமாய் எழும்பி நம்முடைய குடும்பத்தை அழித்து கொண்டிருந்தானோ, அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கோபம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய எரிச்சல் உண்டாகிறது. நீதியை சரி கட்டுகிற கர்த்தர் அவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலனை அளிக்கிறவர். அவனுடைய கரத்தின் கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிக்கிற கர்த்தர், பலன் அளிக்கிற கர்த்தர். நாம அவர் யோசபாத்தை போல கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய கற்பனைகளில் நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ளும்போது, யாத்ராகமத்தில் நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் கவனித்து அவைகளின்படி நீ நடப்பாயானால், அவைகளை நீ செய்வாயானால், எகிப்தியருக்கு உண்டாக்கின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது, அவருடைய கற்பனைகளை நாம் சார்ந்து கொள்ளும்போது, ஒருவேளை சில சூழ்நிலைகளில் சில மனுஷர்கள் அப்படி ஆக்ரோஷமாக கோபத்தில் மாம்ச கிரியில் வந்து எதிர்த்து நிற்கும்போது, அவருடைய வழி எது? அன்பினால, தாழ்மையினால, பொறுமையினால அந்த காரியத்தை சகித்து பொறுமையாய் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு நம்ம சும்மா அமைதியாக இருக்கும்போது, நம்ம வாயை மட்டும் நம்ம மூடிட்டு இருக்கும்போது, அவர் நமக்காக கிரியை செய்கிறார். அவர் நமக்காக, நம்முடைய சத்துருக்களின் மத்தியில் நமக்காக அவர் வாதாடுகிறார், பேசுகிறார், நீதியை வெளிப்படுத்துகிறார். மலை போல் நிற்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக அதிர்ந்து போகிறது. பர்வதங்கள் முருகி போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் என் இருதயத்தை தொட்ட அந்த வசனம், அவருடைய வழி சுழற்காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. காற்றை உணர்கிறோம், பார்க்க முடியல. அதே போல் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறத நம்ம தினம் தினம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர் நமக்கு எவ்வளவு சமீபமாக இருக்கிறன்னு கொஞ்சம் நம்ம சுற்றி காற்று இருக்காங்க. நம்முடைய நாசியில் காற்று வந்துட்டு போகுதா? நம்முடைய நாசியின் சுவாசமாய் அவர் இருக்கிறார். ஆதாமுடைய நாசியிலே தமது காற்று அவர் ஊதினார்.
என் நாசியின் சுவாசமாக இன்று வரை எனக்கு அவர் எவ்வளோ சமீபமாக நமக்கு இருக்கிறார். அப்போ நாம் இன்னும் அவரை நம்ப அவரை சார்ந்து கொள்ளும்போது, அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது, அவருடைய வழிகளில் நடக்க நாம் உற்சாகம் கொள்ளும்போது, அவருடைய கிரியைகள், அவருடைய பரிகாரியாயுடைய கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை அவர், தம்மை நம்பி இருக்கிற ஜனத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய வழி சுழற் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. அவர் சுழற் காற்றிலிருந்து மறு உத்தரவு அருளுகிற கர்த்தர். காற்றின் நடுவிலிருந்து யோபுவோடு கர்த்தர் அந்த பெருங்காற்றிலிருந்து பேசுகிறாராம். யோபுவோடு கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து பேசுகிறார். இன்றைக்கு ஒரு காற்று, கர்த்தருடைய காற்று ஒவ்வொரு வீடுகளிலும் வீசப்படணும். கர்த்தருடைய கரம் அதை செய்ய போகிறது. எல்லாரும் அப்படியே முழங்கால் போட்டு நம்ம இன்னும் ஜெபிக்க போகிறோம் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நீ நீதி உள்ளவர் ஆண்டவரே. அவனுடைய கரத்தின் கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவர். அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் அவர்களுக்காக கிரியை செய்கிற கர்த்தர். உன் உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு இரட்சகரை அனுப்பினது போல உன்னுடைய உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்த்து உன்னை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர் அனுப்பி தந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர், ஹல்லேலூயா. அந்த மேல் வீட்டறையிலே வானத்திலிருந்து ஒரு காற்று, பரலோகத்திலிருந்து ஒரு காற்று வீச பண்ணினது போல இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களின் மேலே கர்த்தருடைய காற்று வீசப்படும். அவருடைய வழி பெருங்காற்றிலும் சுழற்காற்றிலும் இருக்கிறது. கர்த்தருடைய வழி பெருங்காற்றிலும் சுழற்காற்றிலும் இருக்கிறது. எவ்வளவோ நமக்கு சமீபமாக இருக்கிற கர்த்தர் அவர். உங்கள் இருதயம் அப்படியே ஆண்டவரை சார்ந்து கொள்ளட்டும். அவருடைய நீதி உனக்காக வெளிப்படும் சகோதரி. அவருடைய ரட்சிப்பு உன் வாழ்க்கையில் வெளிப்படும். அவருடைய கரத்தின் கிரியை உனக்காக வெளிப்படும். அவருடைய சமூகத்திற்கு மாத்திரம் இடம் கொடு. அவருடைய சமூகம் வரும்போது தான் பர்வதங்கள் அதிரும். அவருடைய சமூகம் வரும்போது தான் மலைகள் உருகி போகும். ஆமே, நீ தேட தேட அவருடைய சமூகம் மத்தியில் நிறைவாய் வெளிப்படும். நீ அவரை கூப்பிட கூப்பிட அவருடைய சமூகத்தின் நிறைவு உனக்கு உண்டாகும். ரீகாபாலா ஷேகேரே ரக்கமன ஹம்தரபலபௌ ஷியாரதனோ ரச்சஸ் கைடக ரகதானோ ரக்கம் தன்கட ரமனஹஸ்யாதனரா ரீபல் கப்தல் கடரக ஷியாதனரக சந்தரா ரீ ரச்சஸ் கைடக ரகத்தல் கடரபலோ ரிகமன்கே ரக்கமன ரம்தல்கே ரபலக ஷியாதனரா. கர்த்தருடைய கரத்தின் வல்லமை, கர்த்தருடைய கரத்தின் வல்லமை. ரீபரபலபௌ ரத்தரபலபௌ ஷியாரவனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமையுள்ளவருடைய கரம், வல்லமையுள்ளவருடைய கரம். தடைகள் உடைக்கப்படுகிறது, தடைகள் உடைக்கப்படுகிறது. ரீபல் பௌடா ரபலதரபலபௌ ஷபலதரபா தீகம் தரபலபௌ ஷியாரபரபலபா. கர்த்தருடைய காற்று உனக்கு நேராக வீசப்படுகிறது. ஒரு பெருங்காற்று இப்பொழுது உன்னை சந்திக்கிறது. ஆமென், 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 ஆமென். உலர்ந்த எலும்புகளில் மேல கர்த்தருடைய பெருங்காற்று வீச பண்ணும்போது உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது போல உன் குடும்பத்தில் கர்த்தருடைய காற்று வீசப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் நான் உனக்கு பரிகாரியாய் வெளிப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு பரிகாரியாய் நான் வெளிப்பட விரும்புகிறேன். கர்த்தருக்காக இடம் கொடுக்கிற ஜனமே, தேவ சமூகத்திற்காக இடம் கொடுக்கிற ஆத்துமாவே, அவருடைய கரம் உனக்காக வெளிப்படும். இன்றைக்கு ஒரு வித்தியாசத்தை நீ காண்பாய் சகோதரி. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை காண்பாய். நீ அநேக நாள் காத்திருந்தாய் அல்லவோ? உன் காத்திருப்புக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். உன் கண்ணீருக்கு பலன்,
ஓ புலம்பலுக்கு பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிற காலம் இது. வல்லமையுள்ளவருடைய கரம், வல்லமையுள்ளவருடைய கரம், வல்லமையுள்ளவருடைய கரம். தேவாவியானவரே, பயங்கரமானவைகளை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, நிரப்பப்படுகிறாய், நிரப்பப்படுகிறாய். பாத்திரம் நிரப்பப்படுகிறது. கர்த்தருக்குள்ளாய் உன் இருதயம் பலன் கொள்ளுகிறது. கர்த்தருக்குள்ளாய் உன் இருதயம் பலன் கொள்ளுகிறது. பலன் கொள், பலன் கொள், ஆவில பலன் கொள். தீரபல துரபல் கபரதரபலபா ரிக்கபரபலப ஷபரதரபா. ஆமென், ஆமென், ஆமென். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. ஆமென். சிதறடிக்கிறவன் வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் சிறப்படுத்து, உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. கர்த்தருக்குள் உன் இருதயம் பலன் கொள்ளுகிறது சகோதரி. ஆமென். சிதறடிக்கிறவன் சிதறடிக்கப்பட்டு போவான். உன் பலனை நீ மிகுதிப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பலனை நீ மிகுதிப்படுத்து. ஆமென் சகோதரி, உன் பலனை நீ மிகுதிப்படுத்து. கர்த்தருக்குள் உன் பலன் மிகுதியாகட்டும். உன் இருதயம் தேவனுக்குள் பலன் கொள்ளட்டும். சிதறடிக்க நினைக்கிறவன் சிதறடிக்கப்பட்டு போவான். உன் அறையை காத்துக்கொள், உன் அறையை கட்டியாய் கட்டிக்கொள். உன் அரணை காவல் பண்ணு. ஆமென், 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 ஆமென். ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக, பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியாக, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவ கரமுனை அபிஷேகிக்கிறது. கர்த்தருடைய கரமுனை அபிஷேகிக்கிறது. பரிசுத்தருடைய கரமுனை தொடுகிறது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆவியானவர் அசைவாடுகிறார். ஜெபிக்க ஜெபிக்க உன் வீட்டில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஜெபிக்க ஜெபிக்க தூதர்கள் இறங்கி செயல்படுகிறார்கள். உன் குடும்பத்திற்கு விரோதமாக நின்ற சத்துருக்களை தூதர்கள் வெட்டுகிறார்கள், வெட்டுகிறார்கள். ஜெபிங்க அப்படி ஒரு விசை கூட. ஆமென், 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 ஆமென். அவருடைய சமூகத்திற்கு விட்டு கொடுக்கும் போது, அவருடைய சமூகத்திற்கு இடம் கொடுக்கும் போது, இதோ உன்னை காக்கும்படி உன் பாளையத்தில் உலாவுகிற கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய சுடரொளி பட்டயம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வைக்கப்படுகிறது, ஒவ்வொரு வீடுகளிலும் வைக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். இந்த நாள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் பயங்கரமானவராய் உன் வீட்டிலே வெளிப்படுகிறார். அவருடைய பயங்கரங்கள் உன் வாழ்க்கையில வெளிப்படுகிறது. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஊழியத்தில், கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தர் இன்னும் பலமாய் கிரியை செய்யணும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வனாந்தரத்திலே, அவாந்தர வெளியிலே, பாழாக்கப்பட்ட குடும்பங்களில் அவர் கிரியை செய்து ஒவ்வொரு வாழ்க்கையும் அவர் பயிரிடலமாக்கி புதுப்பித்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிரியைகள் இன்னும் பயங்கரமாகணும், அவருடைய கிரியைகள் இன்னும் பெருகணும், ஆவியானுடைய கிரியைகள் இன்னும் அதிகமாகணும். ஆமென். அதான் சங்கீதக்காரனாகி தாவீது ஜெபிக்கிறான், உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஒரு நாளும் உங்கள் கரத்தின் கிரியை மட்டும் குறையக்கூடாது ஆண்டவரே.
நீங்கள் செயல்படுகிற செயல் மட்டும் குறையக்கூடாது, தாமதிக்கக்கூடாது. மனுஷன் மௌனமாக இருக்கட்டும், நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. மனுஷன் கிரியை செய்யாமல் கிடக்கட்டும், நீங்கள் கிரியை செய்யாமல் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஜெபிக்கிறான். இன்னும் நம்ம அப்படி ஜெபிக்க போகிறோம். அப்பா, ஊழியத்தில் உங்கள் வல்லமை உள்ள கரம் பலமாக வெளிப்படட்டும் ஆண்டவரே. என்றுமே எங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள் ஆண்டவரே. எங்கள் வழிகள் அல்ல உங்கள் வழிகள் ஆண்டவரே. இதுவரை நாங்கள் பார்த்ததிலே நாங்கள் நினைக்கிறதற்கு மேலாய் நீர் கிரியை செய்கிறீர். நாங்கள் யோசிக்கிறதற்கு மேலாய் நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். எங்கள் இருதயங்களில் புலப்படாத காரியங்களை, நன்மைகளை எங்களுக்கு நீ செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் உங்கள் கிரியைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் ஜபத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஆமீன், இந்த ஊழியத்தில் ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிரியைகள் அளவில்லாமல் வெளிப்படுவதாக. எல்லாரும் ஜெபிப்போமா? அப்படி ஆமே. உம்முடைய கரத்தின் கிரியைகள் நெகிழ விடாதிருப்பீராக. ஆவியானவர் பலமாய் அசைவாடும். ஆமென். காற்றை போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைந்திருப்பீராக. பெருங்காற்றிலும் வழி இருக்கிறது அல்லவோ, ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தருடைய காற்று வீசப்படுவதாக. இந்த சபையிலே தேவ காற்று வீசப்படுவதாக. இது ஆராதனை மூலமாக, ஜபங்களின் மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் பரலோக ராஜ்ய பலத்த சத்துவத்தோடு இறங்கி வந்து செயல்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெறுமைகள் நீங்கட்டும், குறைவுகள் நீங்கட்டும், போராட்டங்கள் விலகட்டும், பிசாசின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டு போகட்டும். சிதறடிக்க நினைக்கிறவன் சிதறடிக்கப்படுவானாக. ரிகா பாபா லவுடா ரபா லாதராஷ் ரிகா பௌடா மரஹத்தல ரபலதரபலவா ரிகபல் கவரதரபா. எதிரடையா எழும்ப நினைக்கிற தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் அபத்தமாக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய பயங்கரங்கள், ரிகபலா ஷேகரேமனா சேரமன ஹந்தரா ரிகபல் கபரபலவோ ஷவலதுரபலவா ரீபல் கபரா திநாதன் கடரமனக சியாதரபலவரபலவா. Yes, Jesus. Hallelujah.